ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஏகே த்ரிஷா நடிப்பில் அதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்திருக்கிற குட் பேட் அக்லி இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். மும்பையை புரட்டி போட்ட பெரிய கேங்ஸ்டராக இருக்கிற ஏகே தன் வயசு சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டு போலீஸ் சரண்டர் ஆகி ராமர் வனவாசம் போன மாதிரி ஒரு 17 வருஷம் உள்ளே போயிடாப்புல. அப்படி இருக்கும்போது ஒரு பையனோட பர்த்டேக்கு அவன் பார்த்தே ஆகணும்னு சொல்லி பையன் ரொம்ப வீடியோ கால் வந்து அடிச்சு கொடுக்க எல்லாத்தையும் திரும்ப பையனை பார்க்க போனால் அவனை வந்து ட்ரக் கேஸில் வந்து நம்ம ஸ்பெயின் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ எதுக்காக தன்னோட பழைய வாழ்க்கையை, அதாவது கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டாரோ திரும்ப அந்த குடும்பத்தையும் பையனையும் காப்பாற்றுறதுக்காக கையில் எடுக்கிறாரு. இதை வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பக்காவாக மாசா ஸ்லோ மோஷனில் நடக்க விட்டு இல்லை ஆக்ஷனில் பேச விட்டு அதிக் படத்தை எடுத்திருக்காப்புல. ஸோ ரொம்ப நார்மலாக நேச்சுரலாக ஒரு மாஸ் ஹீரோவை காமிச்சா அது எப்படி பேக் ஃபேர் ஆகுன்றதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு விடாமுயற்சி. அதே விடாமுயற்சியில் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக அர்ஜுனோட சண்டை போட்டவர் இதில் பையனை காப்பாற்றுறதுக்காக அர்ஜுன் தாஸோட சண்டை போடுறாரு. இதில் எங்கேயுமே லாஜிக்கு ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. அது போகும்போதே வாசலில் செருப்பை கழட்டுற மாதிரி மூளையை கழட்டி வச்சுட்டு போகணும். ஸ்லோவாக அஜித் வராரு, நடக்கிறாரு. அவரோட அப்பப்போ வந்து அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்ஸு அவரை வச்சு எடுத்து எல்லாமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அஜித் ஃபேன்ஸுக்கு இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. நார்மல் ஆடியன்ஸுக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே படம் வேறு ஆங்கிளில் போகுது. விடாமுயற்சியில் அடிபட்டுமே நம்ம அஜித் இன்னும் திருந்தலை. இதுலேயும் ஒய்ஃப் சொன்னாங்கன்னு கேட்டு போயிடுறாப்புல. பெரிய பெரிய கொலை பண்ணவன், பாராளுமன்றத்தில் குண்டு வச்சவன் கூட பெயில் அப்பப்போ வந்து போகிறான். இவர் அப்படி என்ன பண்ணாருன்னு தெரில. 17 வருஷம் வெளியே வராமல் பையனை பார்க்காமே இருக்கார். த்ரிஷா வந்து சொன்னாங்க ஒரே காரணத்துக்கு அவர் போயிட்டார். உண்மையிலே இந்த 17 வருஷம் பிரிஞ்சிருக்க த்ரிஷா அவங்க டை அடிச்சுட்டு சும்மா பக்காவாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலை தான் நினச்சி போய் வயசானவராக ஆயிட்டாப்புல. இப்படி வேறு ஒருத்தர் போயிருந்தால் இந்நேரத்துக்கு அந்த அம்மா வேறு யாரோட செட் ஆகிடும். ஆனால் செட் ஆகாமல் புருஷன் திரும்ப வந்தோடனே ராமராஜ செட்டெலாம் எடுத்து கொடுத்து அன்பாக பார்த்துக்கிறாங்க. படத்தில் பிரபு பிரசன்னா எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற ரோல் பண்ணியிருக்காங்க. சில சமயம் பிரபு அஜித் குமாரான்னு பார்க்குற நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் அஜித் சில சீன்ஸில் வந்து குண்டாக இருக்காப்புல. பட் ஃப்ளாஷ்பேக்லலாம் பழைய பில்லாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப லீனாக சூப்பராக வந்திருக்காப்புல. படத்தில் இன்னொரு ப்ளஸ் அர்ஜுன் தாஸ். பொதுவாக அர்ஜுன் தாஸ் வந்து மிகப்பெரிய வில்லனோ பெரிய ஆக்டரோ கிடையாது, இப்போ தான் வளர்ந்து வராரு. அவருக்கு வந்து அஜித் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது படத்துக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குது. பட் கிளைமேக்ஸு இவர் டான்ஸ் ஆகிட்டே வரதெல்லாம் அனிமல் வில்லனை ஞாபகப்படுத்துது. ஜெயிலிருந்து தப்பிக்கிறவனை அடித்து ஓட விடுற ஓப்பனிங் சீனே அஜித்துக்கு அருமையாக இருக்குது. டைட்டில் விட்டுட்டாரு, யாரை தன்னை தலைனோ கடவுளனோ சொல்ல வேணான்ட்டாரு. நிபந்தனைக்கெல்லாம் அதிக் ரவிச்சந்திரன் கட்டுப்புற மாதிரி தெரியல. படம் ஃபுல்லாக தலைங்கன்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்து படம் எண்டு வரை ஏகே ரெட்ராகன்னு ஃபுல்லாக அவ்வளோ பில்டப்பு. கேஜிஎஃபே தாண்டுவாங்க போடுறதுக்கு படம் ஃபுல்லாக பில்டப்னு அது வந்து ஒரு லெவலுக்கு வந்து சூப்பராக இருந்தாலும் அதுக்கு மேலே போகும்போது நமக்கு வந்து போரடிக்க ஆரம்பிச்சிருது. பட் பக்காவான ஒரு பீக் மூமெண்ட்டில் வந்து இன்ட்ரோ வைக்கிறது, அர்ஜுன் தாஸோட இடத்துக்கே போய் டோட்டலாக அதை காலி பண்ணுறது, தொடர்ந்து பேசும் சுல்தானா பாட்டுக்கு ஏகே வந்து அந்த பொண்ணை கலாய்க்கிறது எல்லாமே சூப்பராக வந்து அது ஒரு அஜித்தை ரசிக்கிற ஃபேனாக இல்லை அஜித் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த 90s கிட்ஸுக்கெலாம் ஒரு நோஸ்டாலஜியாக மாதிரி படம் ஃபுல்லாக வாலி, அமர்கலம், அட்டகாசம், ஆரம்பம்னு ஒரே ரெஃபரன்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஜிவி பிரகாஷ்குமார் பிஜிஎம் சூப்பராக போட்டிருந்தாலும் படம் ஃபுல்லாக இளையராஜா, தேவா, நம்ம அனிருத் எல்லாரோட பாட்டையும் எடுத்து போட்டிருக்காரு. நிச்சயமாக அவங்களுக்குலாம் காசு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு அவர் வந்து பெரிய பெரிய டான் யாருமே எதிர்க்காமல் அவருக்கு இவங்க எல்லாம் சுயபுராணம் பாடுறதும் கேஜிஎஃப் ஒரு தாத்தா பாடுவார். அதே தாத்தா தான் இதுலேயும் அதே வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதே பில்டப் அதே மாதிரி போகுது. எல்லாமே நல்லா போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு புலின்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து முன்னாடி டெம்போ வச்சாங்களா இல்லை நம்ம விழுந்து சிரிக்கணும் வச்சாங்களான்னு தெரில. அதேமாதிரி இளமை ஏதோ பாட்டுக்கு வந்து சண்டை வச்சது, பழைய பாடல்களை சரியான இடத்துல கோர்த்தது. அஜித்தில் என்ன ஒரு ரசிகர் எதிர்பார்ப்பான் அந்த ஏகே எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸோடு சேர்த்து இந்த கூட்டம் தானாக வந்தது. அவர் வந்து பாம்பேயில் என்ன பண்ணார், ஸ்பெயினில் என்ன பண்ணார், மலேசியாவில் என்ன பண்ணார், எல்லாத்தையுமே பழைய பில்லா டூல் வந்து கொடுத்தது. இது எல்லாத்தையுமே கரெக்டான காம்போவில் கொடுத்த இடத்துல இந்த இயக்குனர் அழகாக ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் படத்துக்கு வந்து குட்டுன்னு சொல்லிட்டே போகலாம். ஏகேவோட பிரசன்ஸ், பிஜிஎம்னு நிறையா சொல்லலாம். பேடுன்னு பார்த்தா ஒரு படத்தை ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்கள் வர்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு மட்டுமே பிடிச்ச மாதிரி படத்தை கொண்டு போயிட்டு எங்கேயுமே நம்ம ஒரு நார்மல் ரசிகனுக்கு, ஒரு நியூட்ரல் ரசிகனுக்கு ரசிக்கிற மாதிரி பயங்கர கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் ஹீரோவே ஜெயிச்சுட்டே போகிறது, எதை தொட்டாலும் அவருக்கு தெரிஞ்சவர்களாக இருக்கிறது, யாரை கண்டாலும் அவரை கண்டு பயப்படுறதுன்னு எங்கேயுமே ஒரு ஈக்குவல் சேலஞ்சிங் ஒரு பாஷா மாதிரியோ தேவர் மகன் மாதிரியோ இன்னும் வெயிட்டேஜ் இல்லாமல் படம் அப்படியே ராவாக போகிறது நமக்கு வந்து போராக இருக்குது. இது வந்து நார்மல் ஆடியன்ஸுக்கும் சரி, விஜய் ஃபேன்ஸுக்கும் படத்தோட பேடு. இதில் வந்து ரியாலிட்டி சினிமாவை நம்புற ரசிக்கிற
ஒரு படம்னா ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும், ஏதாவது புது விஷயம் வேணும்னு நினைக்கிற ஒரு சினிமா ரசிகர்களுக்கு படம் வந்து அக்லி. விவேக் தூள் படத்தில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பில்டப் பண்ணி டம்புலாம் வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த கிளை வந்து இதைத்தான் பண்ணியான்னு தூக்கி போட்ட மாதிரி ஏகே 14-17 வருஷமாக எதை காப்பாற்றினாலும் தன் பையனுக்கு எது தெரியக்கூடாது இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்களோ, ஜெயிலில் போனவனா அசால்ட்டா நீ கேங்ஸ்டர் தானே, நீ வந்து யாரோட கொண்டுட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்டது இந்த மாதிரி டப்புன்னு உடச்சிட்றானுங்க. இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பில்டப் பண்ணிச்சுன்னு தெரில. சினிமாவில் மட்டுமே கைவிடக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த படத்தில் வச்சுருக்காங்க. பொதுவாக அந்த படங்களுக்கு நம்ம வந்து பெருசாக யோசிக்கலாம் கூடாது, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண அப்படி என்ஜாய் பண்ணிட்டே போயிடணும். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தை அதிக் ரவிச்சந்திரன் அந்த மொமெண்ட் அப்படியே பாஸ் ஆன் பண்ணி கொண்டு போயிருக்காப்புல. மேஜிக் உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் ஹிப்னாட்டிசம் பண்ணுறது தான் சினிமா. அதை கரெக்டாக பண்ணியிருந்தா படம் ஜெயிச்சிடும். நிச்சயமாக படம் வந்து கமர்ஷியலாக ஜெயிச்சு எந்த விதமான டவுட்டும் இல்லை. பட் நார்மல் ஃபேன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமா பிடிக்குமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. பட் எங்கேயுமே பெரிய வயலன்ஸோ வல்கரோ கிடையாது. பட் ஓவராலாக அஜித் பில்டப் அதை சுற்றியே படம் போகிறதுனால கதையை திரைக்கிறது இந்த வஸ்துவெலாம் அப்படியே காத்தோட பறக்க விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து சிஎஸ்கே மேட்ச் தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம தலை தோனி மெதுவாக நடந்து வந்து அவர் நிற்கிறது, சுற்றி பார்க்குறது, இதை ரசிச்சே மேட்சை பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏகே ஃபேன் வந்து அந்த படம் சூப்பராக பிடிக்கும். மற்றபடி எனக்கு மேட்ச் தான் முக்கியம், தனி மனிதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃப்ளிக் தான். மொத்தத்தில் வாங்க போகலாம் பஞ்ச் லைன், குட் பேட் அக்லி, ஏகே ஒன் அண்ட் ஒன்லி. இதுக்கு 2.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.